Welcome. In the segment, we will talk about vendor registration. So now, last two segments, we saw budget allocation for account parent child budget allocation. Next, we will component wise budget allocation parent and child. So once budget allocation of the child account set component wise budget allocation of the child account set child in order to make payments. First when the vendor register panno and then only they can make payments for the budget allocated by the parent to them. So in this vendor registration is listed here. First one vendor individual vendor register panla. Second one bulk vendors bulk file vendor register panla. Ore time vendors register panla. Then next one vendor created report. Vendor modify and delete panla. ஒரே வெண்டாருக்கு எப்படி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இதில் லைக் நீங்கள் பார்த்த மாதிரி வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷன் மேக்கர் செக்கர் லாகின்ல பண்ணலாம். இன் திஸ் கேஸ் வி ஆர் கோயிங் டு ஷோ எப்படி வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷன் நெட் பேங்கிங் மேக்கர் செக்கர் லாகின்ல பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ எப்படி பட்ஜெட் அலோகேஷன் மேக்கர் செக்கர் லாகின்ல பண்ணீங்களோ, எப்படி கம்பௌண்ட் வைஸ் பட்ஜெட் அலோகேஷன் மேக்கர் செக்கர் லாகின்ல பண்ணீங்களோ, அதே மாதிரி வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட மேக்கர் செக்கர் லாகின்ல பண்ணோம். In our case, it is going to be through net banking maker and checker login தான் டெமோல காட்ட போறோம். சரிங்களா? மேக்கர் லாகின் பண்ணிட்டோம். In this case first எப்படி ஒரு இண்டிவிஜுவல் வெண்டர் ரெஜிஸ்டர் பண்ணனும்னு பார்க்க போறோம். சரிங்களா? The first payment போங்க. vendor option select பண்ணுங்க. இதில் vendor registration போயிட்டு இங்கே add new vendor இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். நீங்கள் add new vendor ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா the list of details பாப்புலேட் ஆகும். இது சிமிலர் டு how provide இந்த PFMS போர்ட்டல் நீங்கள் ப்ரெசென்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே சிமிலர் ஆப்ஷன்ஸ் தான். இதில் mandatory fields ஆஸ்ட்ரிக்ஸில் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இந்த mandatory fields நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணணும். மீதி fields depending upon the convenience you can add. For example இந்த mandatory fields இப்போ fill பண்ண போகிறோம். இதில் mandatory fields fill பண்ணியிருக்கோம். we have filled all the fields. இப்போ we are going to give the add vendor option. add vendor option select பண்ணணும். So vendor is added. இப்போ maker login vendor add பண்ணா all the options நீங்கள் checker login approve பண்ணணும். ஸோ இப்போ checkerல login பண்ண போகிறோம். இப்போ நம்ம செக்கர் லாகின்ல லாகின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதில் நீங்கள் வே டு அப்ரூவ் த இனிஷியேட்டட் வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இனிஷியேட் பண்ண மேக்கர் இனிஷியேட் பண்ண வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கே அப்ரூவ் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரூவில் அப்ரூவ் போங்க, பேமெண்ட் போங்க, வெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். இது செலக்ட் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் தெரியும், மேனுவலி என்டர்ட் ரெக்கார்ட்ஸ், மேனுவல் என்டர்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் பல்க் அப்லோட். இன் திஸ் கேஸ் இண்டிவிஜுவல் வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் மேனுவல் என்டர்ட் ரெக்கார்ட்ஸில் இருக்கும். பல்காக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற vendors அந்த bulk file நீங்கள் register பண்ணும்போது bulk upload option select பண்ணணும். In this case individual vendor registrationனால manual entered records. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்குது. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணால் you can see the account number, IFC code and the bank name. இது பார்த்துட்டு you can select இதை டிக் பண்ணி you can approve the vendor. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு வெண்டர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். பட் நீங்கள் நிறைய பேமெண்ட்ஸ் பண்ணும்போது, நிறைய வெண்டர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணும்போது பல்க் வெண்டர் ஆப்ஷன் இஸ் ரிக்வயர்ட். அதை பல்க் வெண்டர் எப்படி ரெஜிஸ்டர் பல்காக எப்படி வெண்டர் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு வில் சீனா. இது சேம் தான். அதர்ஸ் ஆப்ஷன் போங்க, டவுன்லோட் பல்க் ஃபைல் ஃபார்மேட். நீங்கள் ப்ரீவியஸ் செக்மெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கீங்க. ஆல் தி பல்க் ஃபைல்ஸ் இந்த ஆப்ஷனில் தான் இருக்கும். டவுன்லோட் பல்க் ஃபைல் ஃபார்மேட். இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது file format for doing bulk vendor registration. The file format for doing bulk vendor registration select பண்ணுங்க. இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு இதில் all the mandatory fields ரெட்ல மார்க் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் we have marked vendor name. நீங்கள் mandatory fields ரெட்டில் மார்க் பண்ணதால ஃபில் பண்ணோம். பரத் vendor name we have added, vendor type we have added, address is mandatory. The next one most important, the country code.
country code வந்து எல்லா vendor registrationலயும் is common, it's 91. State code in Tamil Nadu, it's common, it's 33. இல்ல district code, இந்த district code வந்து varies with the district. இந்த district code option வந்து எங்க select பண்ணனும்னா portalல we'll show you now. இதில் நீங்கள் போர்ட்டலில் வந்து நீங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோடை வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கோடை எங்கே பார்க்கலாம். இந்த வெண்டாரோட டிஸ்ட்ரிக்ட் கோடை வந்து எங்கே பார்க்கலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த டிஸ்ட்ரிக்ட் கோட் ரெப்ரசன்ட்ஸ் வெண்டாரோட அட்ரஸ் எங்கே இருக்கோ அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் கோட், சரிங்களா? அந்த டிஸ்ட்ரிக்டோட கோட் அது வந்து அதர்ஸ் ஆப்ஷன் போங்க, ஃபெச் எல்ஜிடி லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து செலக்ட் த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செலக்ட் த ஸ்டேட். தமிழ்நாடு கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோட் இங்கே இருக்கும், சரிங்களா? இதை நீங்கள் எடுத்து யூ கேன் ஃபில் த டிஸ்ட்ரிக்ட் கோட் இன் தட் ஆப்ஷன். அதர் திங் நீங்கள் என்ன என்ஷூர் பண்ணணும்னா, another மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அக்கௌண்ட் நம்பர். சப்போஸ் அக்கௌண்ட் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 0, அக்கௌண்ட் நம்பர் 0 ஸ்டார்ட் பண்ணால் இது மாதிரி ரவுண்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ இன் திஸ் கேஸ் வந்து சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து 0 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சிங்கிள் கோட்ஸ் போட்டு 0 அந்த அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் டு என்டர் இட், சரிங்களா? ஸோ இன் கேஸ் ஆஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இன் கேஸ் ஆஃப் அக்கௌண்ட் நம்பர் ஸ்டார்டிங் 0, எக்ஸல் ஃபைலில் ரவுண்ட் ஆஃப் ஆம் இருக்கிறதுக்கு ஆட் சிங்கிள் கோட்ஸ் அண்ட் என்டர் தி அக்கௌண்ட் நம்பர், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் என்னென்ன என்ஷூர் பண்ணணும்னா, இந்த blank rows, இந்த blank empty rows வந்து நீங்கள் delete பண்ணணும். So once you have entered all the details, empty rows delete பண்ணுங்க. delete பண்ணோன்னே file as usual, file save as, இது நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கீங்க, CSV MS-DOS ஃபார்மேட் தான், ஓகேங்களா? அண்ட் ஃபைல் நேம் வந்து should be, ஃபைல் நேம் வந்து ஸ்பேஸும் இருக்கக்கூடாது, எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஃபைல் நேம் சேவ் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணணும். ஃபைலை திருப்பி ஓப்பன் பண்ணி இந்த வெண்டார் டைப் வந்து வெண்டார் டைப்பில் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸும் இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ரிமூவ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனலுக்கு பர்சனல் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் 1 இருக்கும், கமர்ஷியலுக்கு கமர்ஷியல் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் 1 இருக்கும், 2 இருக்கும். ஸோ இன் திஸ் கேஸ் வெண்டார் டைப் வந்து நம்பர் ஒண்டி மாறுங்க. ஸோ பர்சனல் ஸ்பெஷல் கேரக்டர் 1 பதில் அந்த நம்பர் ஒன் ஒண்டி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து அக்கௌண்ட் நம்பர் திருப்பி ஓப்பன் பண்ணும்போது அக்கௌண்ட் நம்பர் ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் செலக்ட் பண்ணி இங்கே நம்பர் செலக்ட் பண்ணி டெசிமல் பிளேசஸ் ஷுட் பி 0. ஸோ ஃபார்மேட் வில் பி கரெக்ட். இந்த கரெக்ட் ஃபார்மேட் வந்தோடனே திருப்பி ஃபைலை சேவ் பண்ணுங்கள். இது அகெயின் ஃபைல் ஃபார்மேட் வந்து CSV MS-DOS ஃபார்மேட், ஃபைல் நேம் வந்து எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது, எந்த ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. இந்த ஃபைலை வந்து we have to upload. இந்த ஃபைலை அப்லோட் பண்ணும்போது go to, இது செக்கர் லாகின்ல இருக்கும், நான் will go in the maker login first, சரிங்களா? பல்க் ஃபைல் வந்து இங்கே அப்லோட் பண்ணுங்க. ஸ்கீம் ஆக்டிவிட்டி, go to scheme activity, go to payment, select vendor, அதில் வந்து பல்க் வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் வந்து சூஸ் த ஃபைலு, ஃபெச் ஃபைல் டேட்டா செலக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இங்கே தெரியும், யூ கேன் சி இந்த அப்லோட் டேட்டா செலக்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் சி ஆல் தி டீட்டெயில்ஸு, அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு you can either record வந்து இதில் வந்து you have 2 options, valid records, invalid records. suppose invalid இருந்ததுன்னா it will show, சரிங்களா? in this case invalid ஏன் காட்டுதுன்னா already the records have been added by us, சரிங்களா? so valid records தான் valid records select பண்ணி you can approve it now. confirm கொடுத்தீங்கன்னா so upload dataல records verify பண்ணிட்டு now give confirm. So uploaded records confirmed successfully, kindly approve from the checker login, சரிங்களா? Now we log in the checker login. Checker loginல approve, payment, vendor. The bulk file நால bulk upload, சரிங்களா? இதில் again you can upload data select பண்ணி you can view the details
and then you have to select this and approve பண்ணா the vendors, bulk vendors will be approved successfully. So இதே மாதிரி ஒரு advantage of bulk vendor registration னா at a given time you can register hundreds of vendors, and so that is the facility it provides. சரிங்களா? So next what you're going to see is how to add multiple accounts to a single vendor. So once we'll approve this and approve successfully. Okay, now next என்ன பார்க்க போறோம்னா how to add multiple accounts to a single vendor. So checker login la irukum. So one second. So now what you have seen is bulk vendor registration paathirukom. Next what you're going to see is how to, like we stated just now, how to do or multiple accounts வந்து ஒரு வெண்டாருக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம். So now we'll go to the maker login. So இதில் வந்து go to payment, vendor, add multiple accounts for vendor. So payment maker login la payment, vendor, add multiple accounts for vendor. Select the existing vendor. இதில் வந்து you can enter the account number and select the bank name and save. Once நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது செக்கர் லாகின்ல அப்ரூவ் பண்ணணும். We'll go to checker login. Now we are logged in with checker login. இதில் approve, payment, vendor, multiple accounts. For again repeat பண்ணுறாங்க, approve, payment, vendor, multiple accounts. Select the vendor, fetch, account details will be shown and verify பண்ணிட்டு you can approve it. Next நம்ம பார்க்க போகிறது வந்து how to modify or delete vendors. சரிங்களா? So modify and delete vendors வந்து go to payment, vendor, vendor registration. இதில் list of vendors காட்டுவாங்க. இதில் click on this option, view, update, delete. All the details, the vendor details will be shown. The vendor details, like any of the details you can change, and you can add details or delete, modify the details, and you have to click on update. This update click பண்ணீங்கன்னா or you can delete the vendor also. It will be deleted in the PFMS portal also. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் update or delete option வந்து like usual maker initiate பண்ணா checkerல போய் approve பண்ணணும். So like next வந்து what we are going to see is how to இப்போ question can arise. என்ன questionனா vendor வந்து நான் register பண்ணிட்டேன். How do I know vendor is registered or not? அதுக்கு வந்து first and foremost வந்து vendor created reports போய் vendor created report போனீங்கன்னா you will find the list of all the vendors. சரிங்களா? For the scheme அதில் வந்து you can enter the account number of the vendor and in the vendor code. In case of successful vendor registration, this vendor code will be generated. In the vendor code generate ஆச்சுன்னா this vendor is now ready for you to make payments. சரிங்களா? So இந்த vendor code வந்து initially நீங்கள் initiate பண்ணும்போது the vendor code will be empty. After getting validation சொல்லுவாங்க, after getting the validation through PFMS from the concerned bank, இந்த பேங்க்ல அந்த அக்கௌண்ட் கஸ்டமரோட அக்கௌண்ட் இருக்கோ அந்த கன்ஃபர்மேஷன் வேலிடேஷன் வந்தோடனே இங்கே வெண்டார் கோட் வந்து PFMS வந்து ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு அனுப்புவாங்க. இந்த வெண்டார் கோட் வந்த மீனிங் என்னென்னா ஒன்ஸ் த வெண்டார் கோட் இஸ் அவைலபிள் இயர்னா த வெண்டார் இஸ் ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் இந்த வெண்டார் கிரியேட்டட் ரிப்போர்ட்டில் இன்னும் என்ன பார்க்கலன்னா யூ கேன் சி ஆல் தி லிஸ்ட் ஆஃப் வெண்டார்ஸ். இந்த வெண்டார் கிரியேட்டட் ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து எக்ஸலில் கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வெண்டார் கிரியேட்டட் ரிப்போர்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் பேஸ் பண்ணி கூட சர்ச் பண்ணலாம். அண்ட் ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஆர் ப்ரொவைடட் இந்த வெண்டார் கிரியேட்டட் அக்கௌண்ட் vendor created report. Now coming back, so as we have seen vendor registration,
we have seen bulk vendor registration எப்படி பண்ணலாம், we have seen vendor created report, modify and delete vendor எப்படி பண்ணலாம், how to add multiple accounts to the vendor. ஸோ இதில் வந்து இண்டிவிஜுவல் வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷனில் mandatory fields will be marked in asterisks. Bulk vendor ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன பார்த்துருக்கோன்னா எங்கே பல்க் ஃபைலை டவுன்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து mandatory fields வந்து பல்க் ஃபைலில் வந்து ரெட்டில் மார்க் ஆகிருக்கும். கண்ட்ரி கோடு வந்து 91, ஸ்டேட் கோடு வந்து 33, டிஸ்ட்ரிக்ட் கோடு வந்து எங்கே பார்க்கலாம், அதர்ஸ் போய் ஃபெச் எல்ஜிடி லிஸ்ட்டில் பார்க்கலாம். இன்கேஸ் த அக்கௌண்ட் நம்பர் வந்து 0ல் ஆரம்பிச்சிருந்தனா சிங்கிள் கோட்ஸ் போட்டு அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணணும், ஸோ தட் த அக்கௌண்ட் நம்பர் டசன்ட் கெட் ரவுண்டட் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து எம்டி ரோஸ், அந்த வெண்டார் பல்க் வெண்டார் எக்ஸலில் எம்டி ரோஸ் இருந்தால் டெலீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபைல் சேவ் பண்ணும்போது CSV MS-DOS ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். அண்ட் வி ஹவ் டு என்ஷூர் நோ ஸ்பேஸ் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர் அந்த ஃபைல் நேமில் இருக்குன்னு. தேர் ஷுட் நாட் பி எனி ஸ்பேஸ் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர் இந்த ஃபைல் நேம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபைலை திருப்பி ஓப்பன் பண்ணி வெண்டார் டைப்பை வந்து நம்பராக ஒன்லி நம்பராக ஃபீட் பண்ணோம். அண்ட் என்ஷூர் பண்ணோம் தட் அக்கௌண்ட் நம்பரோட ஃபார்மேட் கூட இஸ் இன் த கரெக்ட் ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு சேவ் ஃபைல் அகெயின், அக்கௌண்ட் நம்பரோட ஃபார்மேட் சேவ் ஃபைல் அகெயின் அதே மாதிரி CSV MS-DOS ஃபார்மேட்டில் தேர் ஷுட் நாட் பி எனி ஸ்பேஸ் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர். அண்ட் அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் next we are going to see the frequently asked questions. So first question வந்து ஒரு வெண்டார் வந்து இப்போது நீங்கள் ஏற்கனவே வந்து PFMSல சில வெண்டார்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், அந்த ரிஜிஸ்டர் ஆன வெண்டார் திருப்பி பேங்க் போர்ட்டல் ரிஜிஸ்டர் பண்ணணுமா, ஆர் ஆட்டோமேட்டிக்காக வந்து PFMS போர்ட்டல் இருக்க வெண்டார் வந்து பேங்க் போர்ட்டலில் தெரியுமா பேமெண்ட்டுக்காக? இதோட ஆன்சர் வந்து நோ. PFMS போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ண வெண்டார் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேங்க் போர்ட்டலில் தெரியாது. யூ ஹாவ் டு ரிஜிஸ்டர் த வெண்டார் அகெயின் இன் த பேங்க் போர்ட்டல். இது வந்து PFMS டிவிஷனோட SOP படி. அந்த SOP படி நோ ஆப்ஷன் டு போர்ட்னா PFMS போர்ட்டலுக்கு வெண்டார் வந்து பேங்க் போர்ட்டலில் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வராது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பாயிண்ட் நம்பர் 2ல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். PFMS போர்ட்டலில் ஒரு வெண்டார் கோடு கிரியேட் ஆகும். அந்த வெண்டார் கோடு வந்து இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் தி பேங்க்ஸ். அதே மாதிரி இந்த கோடு தான் வந்து பேங்க் போர்ட்டலில் நீங்கள் வெண்டார் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இதே கோடு தான் வருமா இல்லை வேறு கோடு வருமா? இதோட ஆன்சர் அகெயின் சேம். ஆன்சர் என்னென்னா, வெண்டார் கோட் கிரியேட் இந்த பேங்க் போர்ட்டல் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ஒரே வெண்டார் வந்து PFMS போர்ட்டல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு வந்து செப்பரேட் வெண்டார் கோட் இருக்கும். அதே வெண்டார் வந்து பேங்க் போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணால் செப்பரேட் வெண்டார் கோட் இருக்கும். இது ஏன்னா PFMS டிவிஷன் வந்து PFMS போர்ட்டலும் பேங்க்கோட எக்ஸ்டர்னல் சிஸ்டமும் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஈச் ஒன்னுக்கு செப்பரேட் வெண்டார் கோட், ஒரே அக்கௌண்ட் நம்பராக கூட இருக்கலாம், பட் செப்பரேட் வெண்டார் கோட்ஸ். அதனால் இந்த வெண்டார் கோடு வந்து வில் பி யூனிக்லி ஜென்ரேட்டட் அகெயின் இந்த பேங்க் போர்ட்டல் ஆல்சோ. சரிங்களா? திஸ் ஆஸ் பர் தி PFMS டிவிஷன் SOP. இதில் இன்னொன்று வாட் ஐ வுட் லைக் டு மென்ஷன் இஸ், பேங்க் போர்ட்டலில் கிரியேட் பண்ணுற வெண்டார் கோட் வந்து இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் தி பேங்க்ஸ். எல்லா பேங்க் எக்ஸ்டர்னல் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் பேங்க் போர்ட்டலில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா த பேமெண்ட்ஸ் மேட் த்ரூ எக்ஸ்டர்னல் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்டர்னல் சிஸ்டமில் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பேங்க்லேயும் அதே வெண்டார் வந்து வெண்டார் கோட் கிரியேட் பண்ணியிருந்தா இட் வில் அப்ளை டு ஆல் தி பேங்க்ஸ். கனரா பேங்க்கில் நீங்கள் வெண்டார் கோட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா தி சேம் வெண்டார் கோட் வந்து எல்லா பேங்க்ஸ்லையும் அப்ளை ஆகும் அண்ட் ஸோ ஆன். சார் நெக்ஸ்ட் வந்து, கேன் சைல்ட் அக்கௌண்ட் மேக் பேமெண்ட்ஸ் டு த வெண்டார்ஸ் கிரியேட்டட் பை SNA? எஸ். நெக்ஸ்ட், how to know the vendor is created or not in the bank portal? அதுக்கு வந்து as we have already mentioned, vendor created reportல will be mentioned. சரிங்களா? அண்ட் லாஸ்ட், இது வந்து ஆப்வியஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து வெண்டார் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் பேமெண்ட் இனிஷியேட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.